திருச்சியில் சோதனை நிறைவு பெற்ற நிலையில் தற்போது சென்னையில் அமைச்சர் KN நேருவின் மகனும் திமுக எம்பியுமான அருண் என்பவரது வீட்டில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னையில் அமைச்சர் KN நேருவின் மகனும் திமுக எம்பியுமான அவரின் வீட்டிலும் இடி ரெய்டானது நடைபெற்று வருகிறது. கோவையில் உள்ள அமைச்சர் KN நேருவின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். அமைச்சர் KN நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் KN நேருவுடைய மகன் அருண் நேரு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக KN நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் நடத்தக்கூடிய TVH குழுமத்துக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடந்து வருகிறது. அதே போல KN நேருவுடைய மகன் அருண் நேரு நடத்தக்கூடிய நிறுவனத்திலும் சென்னையில் சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னையில் சுமார் 7 இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும், தமிழகம் முழுவதும் 13 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக CBI ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார்கள். அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தொடர்பான மோசடி தொடர்பான வழக்கை CBI அதிகாரிகள் பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கை மையமாக கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. 22 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் CBI வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கை மையமாக வைத்துதான் இந்த தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னையில் 7 இடங்களில் CRPF வீரர்கள் பாதுகாப்போடு இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆழ்வார்பேட்டை, அபிராமிபுரம், சைதாப்பேட்டை, அதே போல தேனாம்பேட்டை ஆகிய இடங்களில் இந்த சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 10 மணி நேரத்தை கடந்தும் இந்த சோதனை தொடர்ந்து கொண்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.